இயேசு வேறொரு ஜெபத்தையும் செய்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23 வேறொரு காரியத்திற்காகவும் தன் பிதாவிடம் ஜெபித்து போனார். கேட்போமா? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் ஒன்றாயிருக்கட்டும். நானும் நீரும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அதுபோல அவர்கள் ஒன்றாயிருக்கட்டும். நம்மில் அவர்கள் ஒன்றாயிருக்கட்டும். அதுதான் அவருடைய மூச்சு, அவருடைய ஜெபம். நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஜெபம். மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து போயிருக்கிறார். இன்றும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, உலக ரீதியின்படி இது சாத்தியமாகாத ஒரு காரியம்தான். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வரும்பொழுது இது சாத்தியமாகும். யோவான் 10:30 இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். யோவான் 14:9 சொன்னார், என்னை பார்க்கிறவன் என் பிதாவை பார்க்கிறான். என்னை பார்த்தா போதும், அது காணக்கூடாத இறைவனை கண்டது போலத்தான் என்கிறார். என்ன ஒருமைப்பாடு பாருங்க! அதே நிலைமைக்கு நம்மையும் கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆகவேதான் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை அருளச் செய்திருக்கிறார். தன் சொந்த அனுபவமாக இதை மாற்றிக்கொண்ட பவுலடிகள் என்ன சொல்கிறார்? கலாத்தியர் 6:17 இனி ஒருவனும் எனக்கு வேதனை வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். ஆம், பவுலை கண்டவர்கள் இயேசுவை கண்டது போல உணர்ந்தார்கள். அவர் பேச்சை கேட்டவர்கள் அவர் பேசினது போல இருந்ததை உணர்ந்தார்கள். எப்படி அவருக்கு இந்த அனுபவம் வந்தது? அந்த ரகசியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:18 பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்ற பிறகு அதில் ஒரு திருப்தி வந்து விடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் ஆராதனை பாட்டு பாடும் பொழுது மட்டும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவதில் பயனில்லை. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:18 பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். Be filled with the Holy Spirit. ஒவ்வொரு நாள் காலையிலும் படுக்கையில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வேறு பாஷைகளை பேசாமல் ஒருவனும் எழுந்திருக்கவே கூடாது என்று மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார். No Pentecostal person ought to get out of his bed until he is filled with the Holy Spirit and speaks in tongues. இது நம்முடைய அனுபவமாக இருந்தால் அப்பொழுது ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து முக தோற்றத்தை மாற்றி, பேசும் விதத்தை மாற்றி, மற்றோடு பழகும் விதத்தை மாற்றி, ஜெபத்தை மாற்றி, எப்பொழுது நம்மிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு செல்வதும் ஒரு பாத்திரமாக நம்மை மாற்ற முடியும், இயேசுவை போல. 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, விண்ணுலகில் இயேசு இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், நான் அந்நிய பாஷை பேசிவிட்டேன், இனி மோட்சம் போய்விடும் என்று அடிக்கடி நாம் பிதற்றுகிறோம். இவைகள் எல்லாம் மினிமம். மோட்சத்தின் வாசலை எட்டுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மனிதன் பெற வேண்டிய அனுபவம். ஆனால் அடுத்த அனுபவம், அவருக்கு முழுவதும் நம்மை அர்ப்பணித்து
ஐயோ, நான் இன்னும் முட்டாள், இன்னமும் பாவியான என் மேல் கிருபையாயிரும், என்னை உம்மை போல மாற்று, என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும், என்னை அப்படி மாற்றும் என்று ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதை செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.